ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சண்டே vlog. ஸோ காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் வீட்டு க்ரோசரிஸ்லாம் வாங்குறதுக்காண்டி கடைக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஆரம்பிக்கும் போதே வாய் உலர்ந்த மக்களே, மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் நடந்துச்சு. ஸோ அது இந்த வீடியோவோட ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் உங்களுக்கு என்ன அந்த ஸ்பெஷல்னு தெரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்து நம்ம கார் பக்கத்துலயே மக்களே, எங்க அபார்ட்மெண்ட்ல. ஸோ சூப்பரா இருக்கும் மக்களே. எனக்கு இந்த ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஃப்ளார்ஸ் பார்த்துட்டு நான் ஒரு பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன். பூக்களே சற்று ஓய்விடுங்கள், நீ வந்து விட்டால் அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அப்படியே பாடிட்டே அழகா அது வந்து வீடியோ கட்டிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஜப்பான்ல வந்து பூத்து குலுங்குற சீசன், ஸ்ப்ரிங் சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு மக்களே. சம்மர் இப்பவே வெயில போட்டு சும்மா கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இப்படிதான் மக்களே இன்னைக்கு போச்சு. இது வந்து மேகி நூடுல்ஸா? ஓகே, வெறும் தண்ணியில் ஊற்றி பாயில் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அது என்ன பண்ணீங்க? என்ன பண்ணுன்னா ஒரு 6 பூண்டு தூக்கிட்டு இடிச்சு அதில் அந்த பூண்டு இடிக்கிறப்பே அதில் லைட்டாக சில்லி பவுட்ரு உப்பு போட்டு நல்லா இடிச்சாச்சு. ரெட் சில்லி பவுட்ரு பூண்டு உப்பு போட்டு இடிச்சாச்சு. இடிச்சுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த கடாயில லைட் ஆயில் ஊற்றி அதை வேக வச்சு அதுல மேகி மசாலாவும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ 2 முட்டையை அடிச்சு ஊற்றி அதை கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி நீ கூப்பிட்டு வாடா. கொஞ்சம் அடுப்பா எரியலங்க, அடுப்பு கொஞ்சம் கூட்டிக்கோங்க. அது ஸ்லோவா குக் பண்ணா அந்த ஃப்ளேவர் நல்லா அதுக்காண்டி ஸ்லோ வச்சிருக்கீங்க. ஆனா சுத்தமா சூடு அடி பிடிக்கும். சரி, ஓகே, பாத்துக்கோங்க, உங்களுக்கு தான் தெரியும். செஃப் ஆஃப் தி டே. அளவுக்குலாம் வர முடியாது. நான் ஏதோ ஃபேஸ்புக்லயோ எங்கேயோ 2 வீடியோ மட்டும் பார்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நல்லா இருக்கு. இந்த நீங்க இடிச்சு வச்சிருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையா இருக்கு. ஆஹா, தண்ணி வடிகட்டணும். சொல்லு, அது இப்போ இதான் அது சொல்லி இது வடிகட்டணும். வடிகட்டி உங்களுக்கு வேணுமா? அந்த ட்ரிப் பண்றது இருக்கும். இந்த இருக்கு. சொல்லுங்க. அவன் என்னென்னமோ பண்றான். நான் மேகி பண்றது ஒரு அதிசயம்னு நீங்க வீடியோ எடுத்து போட்டு நீங்க எது செஞ்சாலும் அது எனக்கு அதிசயம் தான். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி when you are in the kitchen. மக்களே, நார்மல் நம்ம ஊர் மேகி தான் மக்களே. என் வீட்டுக்காரர் அதுலேயே ஒரு சூப்பர் ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து கழுவி ஊத்துறதா தசையில கழுவி ஊத்துங்க. நல்லா இருந்தா என் வீட்டுக்கார வாழ்த்துங்க. ஓ, இப்போ இதில் அதை போடணுமா? கொஞ்சம் முட்டை இன்னும் கொஞ்சம் வேகணும்ல. ஸ்பூன் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நல்லா கடையலாம். அந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இந்த இது அது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்பூன் வச்சுக்கோங்க. நூடுல்ஸ் போட்டிங்களா? இந்த பேர் என்னமோ சொல்லுங்க, மிட் நைட் கார்லிக் மேகி. இது பேர் மிட் நைட்ல பசிக்கும் போது செஞ்சு சாப்பிடுறதோ? எதுக்கு செஞ்சு சாப்பிடுறதுன்னு தெரியல, ஆனா பேர் மிட் நைட்னு வச்சிருக்காங்க. என்னது மிட் நைட் கார்லிக் மேகி. வா, இதான் நம்ம டைட்டில். சூப்பருங்க, டைட்டிலே இதாங்க. மிட் நைட் மேகி, கார்லிக் மேகி, மிட் நைட் கார்லிக் மேகி. Notice the point.
இப்படி யாராச்சும் நம்ம வீடியோ பிடிக்க மாட்டாங்களான்னு நான் குக் பண்ணும்போது நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அதனால கஷ்டம் தான் ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்தேன். இந்த மாதிரி அவங்க குக் பண்ணும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்தாலே பிரியாணி பண்ணி வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்க சொல்லுவாங்க. அவர் ஓடி போய் அந்த மனுஷன் உட்காந்துடுறாரு. அது ஒவ்வொரு தடவை பிரியாணி எடுக்கும்போது பண்ணும்போது வீடியோ எடுக்க சொன்னால் சண்டை தான் வருமா. அதுவே ஒரு பண்ணியாக அவங்க சூப்பராக எடுத்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுதான் மக்கள் எனக்கு இப்போ ஞாபகம். உப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சூப்பர், லுக்கிங் நைஸ். மக்களே, உப்பு எல்லாம் அருமை. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லவும் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனே அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம். தேங்க்யூ ஃபார் கிவ். உங்களுக்காண்டி ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மக்களே. ஃபோட்டோஸ் ஃபார் துலிப்ஸ். ஜப்பானில் சக்குரா எவ்வளோ ஃபேமஸோ செரி பிளாசம், அந்த மாதிரி இந்த துலிப்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் மக்களே. ஸோ அதோடைய ஒரு சில ஃபோட்டோஸும் உங்களுக்காண்டி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணைய. கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தே.